வணக்கம். சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்து சமூக நீதி கட்சியின் மாநில தலைவரும் பொல்லான் பேரவையின் நிறுவனருமான திரு வடிவேல்ராமன் அவர்கள் நம்மிடம் பொல்லான் அவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி தெளிவாக விளக்க உள்ளார். அண்ணா வணக்கங்கண்ணா. சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் அவர்களுடைய முழு விவரங்கள் என்னங்கிறது அப்படி கொஞ்சம் சொல்லிடுங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குது, இந்த நிகழ்ச்சி என்ன, இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க, இந்த நிகழ்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் குறித்து அப்படி. கிபி 1755 முதல் 1805 வரை இந்திய விடுதலை போராட்டத்தில் கொங்கு மண்ணில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தீரன் சின்னமலையுடன் இணைந்து போரிட்டவர் மாவீரன் பொல்லான் மாதாரி. தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடும் பொழுது அனைத்து சமுதாய இளைஞர்களும் ஒன்றிணைத்து தான் போராடினார் என்பது வரலாறு. குறிப்பாக மாவீரன் பொல்லான் மாதாரி, குணாளன் நாடார், ஓமலூர் சேமலை படையாச்சி, கருப்பசேர்வை, விருப்பாச்சி கோபால நாய்க்கர், இப்படி எண்ணற்ற சமுதாய இளைஞர்கள் ஒருங்கிணைத்து இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பது வரலாறு. தீரன் சின்னமலையும் மாவீரன் பொல்லானும் அவருடைய படை வீரர்கள் எல்லாம் மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே சென்று அங்கே போர் பயிற்சி செய்யும் பொழுது அங்கே ஆங்கிலேயர்களால் தாக்கப்பட்டு அங்கே போரிடப்பட்டு திப்பு சுல்தான் கொல்லப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து பிணைய கைதியாக சென்ற மாவீரன் பொல்லான், சுபேதர் வேலப்பன் ஆகியோர் தீரன் சின்னமலைக்கு ஆங்கிலேயனுடைய பிரிட்டிஷ் இராணுவ ரகசியங்களை கண்காணித்து அதனை தீரன் சின்னமலைக்கு எப்படி சேர்ப்பது என முடிவு செய்கிறார்கள். அப்பொழுது தோல் வடிவிலான பொருட்களில் எழுதி கொடுத்து அதை செருப்பாக மாற்றி மாவீரன் பொல்லான் சங்கிரி கள்ளிக்கோட்டையிலிருந்து இங்கே ஓடாநிலைக்கு ஏறத்தாழ 65 கிலோமீட்டர் தன்னந்தனியாக மாறுவேடத்தில் கொண்டு வந்து அந்த செய்திகளை சேர்த்தார். அதன் அடிப்படையில் தான் கிபி 1801 பள்ளிவளையம் காவிரிக்கரை போர், 1802 அரச்சாலையூர் நத்தமேடு போர், கிபி 1804 ஓடாநிலை போர் ஆகிய 3 போர்களிலும் தீரன் சின்னமலை வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் மாவீரன் பொல்லான் என்பது வரலாறு. மாவீரன் பொல்லான் சுட்டுக் கொல்லப்பட்ட இடம் அரச்சலூர் கிராமம் நலமங்கா வலயத்திலே அவரை தலையிலாக கட்டி தோலை இருத்தி சுட்டுக் கொண்டு என்பது வரலாறு. மாவீரன் பொல்லான் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் ஆடி 1 இன்று 219ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடமான அரச்சலூர் நலமங்கா வலயத்திலும் மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு அங்கே அஞ்சலி செலுத்தினார்கள். இன்றைக்கு நினைவரங்கம் அமையக்கூடிய இங்கே ஜெயராமபுரத்திலும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கும் அமைச்சர் அவர்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து வருகின்ற அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தீரன் சின்னமலைக்கு எப்படி அரசு மணிமண்டபம் அமைத்து அரசு விழா எடுத்து நடைபெறுகிறதோ அதே போல மாவீரன் பொல்லானுக்கும் அரசு விழா எடுக்க வேண்டும் என, அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என மாவீரன் பொல்லான் பேரின் சிறப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்து அதன் அடிப்படையில் ஆடி 1ஆம் தேதி பொல்லானுக்கு அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் 15/7/2019 அன்று உத்தரவிட்டது. அதன்படி இப்போது அரசு விழா நடைபெற்று வருகிறது. அதேபோன்று டிசம்பர் 28ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளும் அரசு விழாவாக நடைபெற்று வருகிறது. ஆகவே இந்த சுதந்திர போராட்ட தியாகி மாவீரனுடைய பொல்லானுடைய வரலாறு எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் வகையிலே தமிழக அரசு கல்வி பாட புத்தகத்திலே அதை கொண்டு வர வேண்டும், அவருக்குரிய அங்கீகாரம் அளிக்க வேண்டும். இன்றைக்கு அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடமான அரச்சலூர் கிராமம் நலமங்கா வலயத்திலும் அவருக்கு முழு உருவச்சிலையுடன் கூடிய நினைவு சின்னத்தை அமைக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு தீரன் சின்னமலை அனைத்து சமுதாய இளைஞரும் ஒருங்கிணைத்து இந்த சமூக ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் என்பது வரலாறு. அதே போல மாவீரன் குணால் நாடார் அவர்களுக்கும் தமிழக அரசு மணிமண்டபம் முழு உருவச்சிலையும் அமைத்து அவருடைய பிறந்த நாளையும் அரசு விழாவை அங்கீகரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மாவீரன் பொல்லான் பேரவை சமூக நீதி மக்கள் கட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மணிமண்டபம் கட்டுறதா சொல்லிக்கிறீங்க. மணிமண்டபம் கட்டும் பண்ணி எப்போது நடைபெறும், இதுக்கான எப்போ கட்டி இதுக்கான மணிமண்டபம் கட்டுறதுக்காக அரசு சொல்லியிருக்கிறாங்க? மாண்புமிகு அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களும், செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்களும், பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அவர்களும் வருகை தந்து இங்கே ஆய்வு செய்திருக்கிறார்கள். எங்களெல்லாம் அழைத்து பேசியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நினைவு அரங்கம், முழு உருவச்சிலை, நூலக வசதியுடன் அமைப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதற்குண்டான அரசு ஆணை நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே கூடிய விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நேரடியாக இங்கே வருகை தந்து பொல்லான் நினைவரங்கம் அமைக்க அடிக்கல் நாட்டுவதாக உறுதியளித்திருக்கிறார்கள்.
தற்போது பொல்லான் அவர்களின் மாவீரன் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்து தெளிவாக எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நேயர்களுக்கும் பாரதி எக்ஸ்பிரஸின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பொல்லான் அவர்களை பற்றி ஏற்கனவே எல்லோருக்கும் மிக சிறப்பாக தெரியும். சுதந்திர போராட்டத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு தீரன் சின்னமலை அவர்களுடைய படை தளபதியாக இருந்து ஒரு மாபெரும் வெற்றிக்கு, பல வெற்றிக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலேயர்கள் போடுகிற திட்டம் மிக முன்கூட்டியே இந்த நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வந்து சேருவதற்கு காரணமாக இருந்தவர் பொல்லான் அவர்கள் என்று இந்த சரித்திரம் சொல்லுகிறது. எனவே அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு நினைவு நாள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு இதற்காக பல ஏற்பாடுகளை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 1,82,00,000 ரூபாய் இந்த நினைவிடம் கட்டுவதற்காக ஏற்பாட்டு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அது முதல் கட்டமாக ஒதுக்கப்பட்டது. அதற்கு மேலேயும் தேவைப்பட்டால் அதை ஒதுக்கி கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். சிறப்பானதாக வர வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு, இங்கே வரக்கூடிய மக்களுக்கு அது பயனுடையதாக இருக்க வேண்டும். ஒரு நாள் 2 நாள் மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அது பயனுடையதாக இருக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அதற்கேற்ப அந்த திட்டம் இப்பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த ஜிஓவில் இந்த இடத்துல ஒரு 83 சென்ட் இந்த கட்டிடம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டு அந்த ஜிஓ இஷ்யூ செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் தீரன் சின்னமலை அவர்களோடு வீரச்செயல் புரிந்த, இந்திய விடுதலைக்காக போராடிய மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. மாவீரன் பொல்லான் அவர்கள் இந்திய விடுதலைக்காக தன்னுடைய உயிரை நீந்தவர். அவருடைய வரலாறுகளை மீட்டெடுக்கும் பொருட்டு தமிழ் புலிகள் கட்சி அவருடைய திருவுருவப் படத்தை அறிமுகம் செய்து தொடர்ந்து அவருடைய தியாகத்தை பறைசாற்றி தமிழக அரசுக்கு அவருடைய புகழை, அவருடைய தியாகத்தை அங்கீகரிக்கும் விதமாக அவருக்கு மணிமண்டபம் வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இந்த போராட்டங்களினுடைய விளைவாக தமிழக அரசு ஜெயராமபுரம் என்கிற இந்த பகுதியில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்பதை அறிவித்திருக்கிறது. அதை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் மனதார வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த மணிமண்டப பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக திறப்பு விழா காண வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டு அவருடைய வரலாறுகளை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வரலாறுகளை வெளி உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாக பூங்கா, நூலகம் உள்ளிட்ட வகையிலெல்லாம் இந்த மணிமண்டபத்திலே அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே கோரிக்கையாக வைத்து தமிழக அரசு உடனடியாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு ஜெயராமபுரம் என்கிற இந்த பகுதியில் விரைவாக மணிமண்டப பணிகளை முடிக்க வேண்டும் என்பதை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மாவீரன் பொல்லான் அவருடைய இந்த நாளில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறோம். நன்றி. 219வது ஆண்டாக இன்றைக்கு சுதந்திர போராட்ட தியாகி மறைந்த ஐயா பொல்லான் அவர்களுடைய நினைவு தினம் இன்றைக்கு அரசால் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நினைவு தினத்தில் அவருடைய வாரிசுதாரர்களெல்லாம் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது பெருமைக்கு உண்டான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட எத்தனையோ தலைவர்கள் மறைந்திருந்தாலும் அந்த குடும்பமெல்லாம் வீணாக போச்சு.
சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்களை தவிர மீதி எல்லாம் தான் இன்றைக்கி வெளி உலகத்தில் தெரியுறாங்களே தவிர உழைச்சவன் யாரும் வெளியே தெரியறதில்ல. அந்த உழைச்ச குடும்பம் இங்கே இன்றைக்கி இருந்து அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய அன்பு நண்பர் வடிவேல் ராமன் இந்த பொல்லானுடைய சரித்திரத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு மிக பாடுபட்டிருந்தார். அவரை நான் பாராட்டுகிறேன். அதை தவிர எங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காலையிலே மாலை அணிவித்துவிட்டு இந்த இடத்திலே விரைவிலே ஒரு மணிமண்டபம் கட்டப்போகிறோம் என அறிவித்திருக்கின்றார். அதை விரைவிலே ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்து அடுத்த ஆண்டுக்குள்ளாவது இந்த கட்டடம் ஆகக்கூடிய சூழ்நிலையை பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளை நாங்கள் இந்த கட்டடத்தோடு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதே போல் இன்றைக்கு பொல்லான் அவர்கள் இறந்திருந்தாலும் அவர் மண்ணில் புதைக்கப்படவில்லை, மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறார். அவரை போன்ற எண்ணற்றோர் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறும் வகையிலே நினைவு கூறுகிறோம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பொல்லான் அவருடைய மணிமண்டபம் விரைவாக அமைக்க வேண்டும் என்று மீண்டும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். சுதந்திர போராட்ட பங்கெடுத்த தீரன் சின்னமலையினுடைய படைத்தளபதியாக விளங்கக்கூடிய மாவீரன் பொல்லான் அவர்களுடைய 219வது நினைவு நாள் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருக்கு வீர வணக்கமும் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அரசு சார்பில் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தற்போது அரசு மரியாதையுடன் அரசு விழாவாக எடுத்ததற்கு தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றி தெரிவித்துக்கொண்டு விரைவில் அவருடைய நினைவு மண்டபம் மாவீரன் பொல்லானுடைய நினைவு மண்டபத்தை தமிழக அரசு விரைவில் கட்டுமான பணியை துவங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சுதந்திர போராட்ட மாவீரர் பொல்லான் அவர்களுக்கு 219வது நினைவஞ்சலி சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கலந்து கொண்டதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, அவரெல்லாம் போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறோம். அவர் தீரன் சின்னமலை அவரோட இணைஞ்சு அவருக்கு உறுதுணையாக இருந்து இதை பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவருடைய பிறந்தநாள் வந்து அரசு விழாவாக அறிவித்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாவீரன் பொல்லான் அவர்கள் இந்தியா சுதந்திர போராட்டத்துக்கு உயிர் நீத்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக போராடிய தியாகி தீரன் சின்னமலையோடு பயணித்த மாவீரன் பொல்லான் உயிர் நீத்த அன்று திராவிட எழுச்சி பேரவை அனைவரும் வீர வணக்கம் செலுத்தும். நன்றி. திராவிட எழுச்சி பேரவை தலைவர் சு. சத்திவேந்தன்.